இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியின் வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். சிலர் எருசலேம் கோவிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் இந்த எருசலேம் கோவிலானது எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது, எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கின்றது என்று அந்த கோவிலை அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கோவிலானது சாலமோன் அரசரால் கட்டி முடிக்கப்படுகின்றது. அவர் இந்த கோவிலை கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் 7 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு நெகேமியா, எஸ்ரா இவர்களுடைய காலத்திலே இந்த கோவிலானது 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த பழுதடைந்த பகுதிகளை எல்லாம் சரி செய்வதற்கு. பிறகு பெரிய ஏரோதனுடைய காலத்திலே யூதர்களுடைய உதவியோடு 46 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த கோவிலை மீண்டும் அழகுபடுத்துவதற்கும் அந்த பழுதடைந்த பகுதிகளை எல்லாம் சரி செய்வதற்கும். இதை தான் நாம் நற்செய்தியிலே வாசிப்போம். ஒரு இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இப்படிப்பட்ட இந்த கோவிலை இவர்கள் மிகவும் பெருமையாக தங்களுடைய அடையாளமாக கருதி கொண்டிருந்தார்கள். எருசலேம் கோவில் முதலில் கட்டப்பட்ட பொழுது கடவுள் வாழுகின்ற ஒரு இடமாக, கடவுள் இருக்கின்ற ஒரு இடமாக அது காணப்பட்டது. எருசலேம் கோவில் என்றால் அங்கே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடவுளுடைய சின்னமாக கருதப்பட்ட அந்த இடம் பிற்காலத்திலே யூதர்களுடைய அடையாளமாக மாறிவிட்டது. பல இடங்களிலிருந்தெல்லாம் மக்கள் வந்தார்கள் அந்த கோவிலை காண்பதற்காக. பிற இனத்தவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், யாவே கடவுளை நம்பாதவர்கள் எல்லோருமே அந்த கோவிலை காண வந்தார்கள். ஏனெனில் அந்த கோவிலானது யூதர்களுடைய அடையாளமாக காணப்பட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய கலை நயத்தையும் அவர்கள் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் அந்த கோவிலை அலங்கரித்து அவர்களுடைய ஒரு அடையாளமாக அதை வைத்து கொண்டார்கள். இந்த கோவில்தான் பிற்காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போன்று 70வது ஆண்டிலே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இவர்களுடைய எதிர்ப்பால் உரோமை பேரரசானது கொந்தளித்து எழுந்து அந்த எருசலேம் கோவிலை, யூதர்களுடைய அடையாளமாக விளங்கிய அந்த கோவிலை இடித்து தரமட்டமாக்கியது. 70ஆம் ஆண்டிலிருந்து 72ஆம் ஆண்டிற்குள்ளாக அந்த 2 ஆண்டுகளிலே முழுவதுமாக இந்த கோவிலானது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் இந்த கோவில் என்பதற்கான ஒரு புதிய கருத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வருகின்ற அந்த நிகழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த எருசலேம் கோவிலிலே மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாணயத்தை எல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபமுற்று கயிற்றால் ஒரு சாட்டை பின்னி அவை அனைத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றார். அப்புறப்படுத்திய பிறகு அவர் சொல்லுகின்றார், என் தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் சந்தையாக்காதீர்கள், ஏன் சந்தை கூடமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் அனைவரையும் திட்டி அங்கிருந்து வெளியேற்றுகின்றார். வெளியேற்றிய பிறகு அங்கிருக்கின்ற அந்த யூதர்கள் கேட்கின்றார்கள், இவற்றையெல்லாம் செய்வதற்கு உமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்திலே சொல்லுகின்றார், இந்த கோவிலை நீங்கள் இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை நான் கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது யூதர்கள் எள்ளி நகையாடுகின்றார்கள், இதோ இந்த கோவிலை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆகியது, நீர் 3 நாளில் கட்டி எழுப்பி விடுவீர் என்று சொல்லுகின்றீர் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். ஆனால் பிறகுதான் அவர்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலாகிய கோவிலை பற்றி பேசினார் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாகிய கோவிலை பற்றி சொல்லுகின்றார். நீங்கள் இந்த எருசலேம் கோவிலை முதலிலே கடவுள் வாழ்கின்ற கடவுளின் சின்னமாக நினைத்து அதை நீங்கள் பாதுகாத்து கொண்டிருந்தீர்கள். பிறகு இதை உங்களுடைய நினைவு சின்னமாக, உங்களுடைய பெருமைக்கும் உங்களுடைய புகழுக்கும் உரியதாக அதை நீங்கள் மாற்றி வைத்து விட்டீர்கள். என் தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் சந்தையாக்கி விட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதும், அதன் பிறகு இதை நீங்கள் இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டி எழுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கோவிலை தன்னுடைய உடலாக மாற்றியதையும் நாம் பார்க்கின்றோம். கடவுள் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த இடமே கோவிலாக கருதப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி கடவுள் எங்கேயெல்லாம் இருக்கின்றாரோ அவை அனைத்துமே கோவிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். யார் யாரிடத்தெல்லாம் கடவுளுடைய ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கின்றாரோ அவர்கள் அனைவருமே கோவில் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார்.
இதை புனித பவுலடியார் இன்னும் ஆழமாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ உங்களுடைய உடல் கடவுளுடைய ஆவியார் தங்கும் கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா? எவராவது கடவுளுடைய கோவிலை அழிக்க நினைத்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளுடைய கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்று புனித பவுலடியார் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். ஒரு கட்டிடத்திற்குள் மட்டும்தான் கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அந்த கட்டிடம் தான் கடவுளுடைய கோவில் என்பது இந்த கருத்தை மாற்றி கடவுள் எங்கேயெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவை அனைத்துமே கோவில் தான். கடவுள் நம்முடைய உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கடவுளுடைய ஆவியார் எங்கேயெல்லாம் தங்கி இருக்கின்றாரோ அவை அனைத்துமே கோவில் என்பதை புனித பவுலடியார் சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்ட பொழுது கடவுளினுடைய உயிர் மூச்சினால் படைக்கப்பட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய உயிர் மூச்சானது நமக்குள் இருக்கின்றது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய கோவிலாக விளங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கடவுளுடைய கோவிலை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போன்று, இதோ என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் சந்தையாக்கி விடாதீர்கள் என்று சொல்வது போன்று, நம்முடைய இந்த உடலை கடவுள் தங்கி வாழுகின்ற இந்த கோவிலை நாம் சந்தையாக வைத்திருக்கின்றோமா, அல்லது அதற்குரிய மாண்பையும் மரியாதையும் மகத்துவத்தையும் கொடுத்து தூயதாக நாம் வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய உடலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த உடலை நாம் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுளுடைய ஆவியானவர் நமது உள்ளத்திலே நமது உடலிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே கடவுள் கொடுக்கின்ற எச்சரிக்கை, நீங்கள் யாரும் மற்றொரு கோவிலை அழிக்கக்கூடாது. மற்றொரு கோவில் என்பது நமக்கு அடுத்து வாழுகின்ற சகோதரர் சகோதரிகள், அவர்களுடைய அழிவிற்கு நாம் துணையாக இருக்கின்றோம் என்றால் கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எவராவது கடவுளுடைய கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் என்று சொல்லுகின்றார். எனவே நாம் உடலாகிய நம்முடைய கோவிலை நாம் மிக கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாம் மற்றவர்களுடைய அந்த கோவிலையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். ஆமீன்.